கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் சொல்லி இன்று நாம் தியானிக்க இருக்கிறதான வேத வசனம் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றிலும் அன்பே பெரியது. ஆமேன். பாவிகள் தங்களை பாவிகள் என்று உணர்ந்து அந்த பாவ பிடியிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறார்கள். சிலர் விடுதலையும் பெற்று மனம் திரும்பிய புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இன்றுள்ள அநேக கிறிஸ்தவர்கள் மதம் என்ற போர்வையில் தங்களை மூடி மறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவித பக்தி மார்க்கத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவித பக்தி மார்க்கத்தில் சிக்கியும் தவிக்கிறார்கள். அவரவர் தங்கள் பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்களை விடுவிப்பது மிக மிக கடினமாக இருக்கிறது. ஒருவித கிறிஸ்தவர்கள் நினைப்பது ஆலயம் சென்று சண்டே வழிபட்டுவிட்டு வந்தால் போதும் என்றும், சில சபை கூடுதலையும் ஜெபம் செய்தல், காணிக்கை, தசமபாகம் கொடுத்து வந்தால் நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை பெற்று வருகிறார்கள் என்று நினைக்கிறார்கள். சிலர் கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு நிறைய காணிக்கைகள், நன்கொடைகள் கொடுத்து கிறிஸ்தவத்தின் மேலான உயர்ந்த அந்தஸ்து உடையவர்களாக எண்ணுகிறார்கள். வேறு சில கிறிஸ்தவர்கள் அற்புத அடையாள கூட்டங்களில் பங்கு பெற்று ஆரவாரமான ஆராதனை, அந்நிய பாஷைகளோடு பேசி சத்தமிட்டு ஜெபித்து வந்தால் அவர்கள் மன நிறைவு பெற்ற கிறிஸ்தவர்கள் என்று அவர்களே எண்ணிக்கொள்கிறார்கள். இவர்கள் அனைவரிடமும் கிறிஸ்துவை பற்றியதான மேலான விசுவாசம் உண்டு. கிறிஸ்துவை பற்றியதான உன்னதமான நம்பிக்கையும் உண்டு. இவர்களிடம் தாழ்மை, உண்மை, பொறாமை, பொறுமை, எல்லாவற்றிலும் மேலாக அன்பு, சாந்தம் காணப்படுவது மிக மிக கடினமாக காணப்படுகிறது. மற்றவர்களிடம் பொறாமை, மேட்டிமை, துரோக, வெறுப்பு, மனப்பான்மை, விரோதங்கள் காணப்படுகிறதே இவர்களிடம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கிறோமா? நாம் ஒருவருக்கொருவர் அன்பாய் இருக்க வேண்டும். பகை நமக்கு வேண்டாம். தீமைக்கு தீமையும் செய்ய வேண்டாம். அன்பினால் ஒருவருக்கு ஒருவர் தாங்குங்கள். அன்பில்லாதவன் மொத்தத்தில் தேவனை அறியவே முடியாது. ஆமேன். God bless you.